நாளை நடைபெற இருக்கும் வாக்கு எண்ணிக்கை கிட்டத்தட்ட 65 இடங்களில், தமிழ்நாடு முழுவதும் 65 இடங்களில் வாக்கு எண்ணப்படுகிறது. இந்த வாக்கு எண்ணிக்கை மையங்களில் செய்தி சேகரிக்க இந்திய தேர்தல் ஆணையத்தால் ஒரு அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ளது. இது மாவட்ட ஆட்சித்தலைவர், அதாவது டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆபிசர் வழியா இது வழங்கப்பட்டிருக்கும். இவ்வாறு வழங்கப்படும் அந்த அடையாள அட்டையை திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த ஐடி விங்கை சேர்ந்தவர்கள் சிலருக்கு வழங்கப்பட்டிருப்பதாக ஒரு புகார். அதுக்கு ஆதாரமா வச்சிருக்கோம். அவ்வாறு வழங்கப்பட்டது எவ்வாறு வழங்கப்பட்டிருக்கிறது என்றால், மாவட்டத்தில் இருக்கிற அந்த செய்தி மக்கள் தொடர்புத்துறை அதிகாரிகளை இன்ஃப்ளூயன்ஸ் செய்து சிலருடைய பெயரை அதில் சேர்த்து அவ்வாறு வழங்கப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது. அந்த தேர்தல் நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையாகவும் இருக்கணுங்கிறது தான் பத்திரிகையாளர்கள் அங்கே அனுப்புறோம். பத்திரிகையாளர்களுக்கு ஒரு தமிழக தேர்தல் அதிகாரி ஒன்று கொடுத்திருக்கார், சீஃப் எலக்டரல் ஆபீசர். அதை மாவட்டங்களில் அதை பகிர்ந்து அளித்து உள்ளார்கள். அவர் அளிக்கப்படும் அந்த கார்டுல தவறான நபர்கள் உள்ள வந்துட்டாங்கன்னா அப்புறம் என்ன அர்த்தம் இருக்கு? இதை கண்டுபிடிச்சு உரிய அந்த மாதிரி தவறான நபர்கள் பெற்றிருந்தால் அதை உடனே ரத்து செய்யணும். இதுக்கு ஒருவேளை அவர்கள் இதையும் தாண்டி உள்ள வந்தவங்க கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த மாவட்ட தேர்தல் அதிகாரி, அதாவது மாவட்ட ஆட்சித்தலைவரும் அந்த பிஆர்ஓ டிஐபிஆர் உடைய மக்கள் தொடர்பு அதிகாரியும் தான் பொறுப்பாவார்கள் என்று நான் ஒரு மனு கொடுத்திருக்கேன். இந்த மனுவை தேர்தல் ஆணையம் பரிசீலிக்கும் நம்புறேன். ஏன்னா நாளைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு இன்னைக்கே எனக்கு கிடைச்ச தகவல்களை கொடுத்திருக்கேன்.